படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதாவது டைம் போனதே தெரியல. கண்டினியூஸாக வந்து நல்லா கடகடன்னு போச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆதரவோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஹீரோயினாக பண்ணவங்களும் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டீமுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க்கிங் நல்லா இருந்தது. டைரக்ஷன் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. மொத்தத்தில் சூப்பர். ஒன் டைம் வாட்ச். படம் எங்கேயும் லேக் எதுவும் இல்லைங்க. நல்லா பக்காவாக போயிட்டுருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, ஆக்டிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. கூட நடிச்சவங்களும் எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்த டீமுக்கும் ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுங்க. நிஜமாகவே படம் நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு த்ரில்லராக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் தமிழில் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லராக இருக்குங்க. ஸோ பாருங்கள். அதர்வாக்கு வந்து இது வந்து ஒரு கம்பேக் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அதர்வாக்கிட்ட வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க ஃபிலிமோகிராஃபியில் ஒரு நல்ல படமாக இருக்கும் இது. இல்லை டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்குது. எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே நிறைய இன்டர்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா புரியணும், எங்கேயுமே புரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய இன்டர்கட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து சீனுக்கு நல்லா பூஸ்டப்பாக தான் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே வந்துருக்கு. இல்லை ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லி ஆகணும். அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மென்டல் டிசார்டர் மாதிரி காமிச்சாலும் அந்த கேரக்டர் டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. எங்கே ஆஃப் ஆகுறாங்க, எங்கே ஆன் ஆகுறாங்கன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டருமே எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எதுவுமே பர்டிகுலராக இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல ஸ்டோரி. பட் இதில் ஒரு டைம் நடந்த கதை வந்து படமாக எடுத்துருக்காங்க. சின்ன படத்தை வந்து தயவுசெய்து வெல்கம் பண்ணி படம் பாருங்கள். இப்போ லாஸ்ட் மந்த் வந்த படம் தக் லைஃப், சின்ன பெரிய படம்லாம் வந்து அவ்வளோ பேசப்படலை. இது கதை சரியில்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டான். பட் சின்ன பட்ஜெட் படம் இது. ஆனால் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. கான்செப்ட்டு, மியூசிக்கு, அதர் ஆக்டிங், ஹீரோனி ஆக்டிங் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரி வந்து ஒரு டைம் நடந்துருக்க ஸ்டோரி, அதை வந்து படமாக கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அக்செப்ட் பண்ண முடியுது, தாராளமாக அக்செப்ட் பண்ணலாம். சின்ன படத்தை வெல்கம் பண்ணி படம் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் ஒரு கம்பேக் ப்ரோ இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட்டு அவ்வளோ பழைய படம்லாம் அவ்வளோ பேசப்படல. 100 சந்திக்க படம் வந்துச்சு, அவ்வளோ பேசப்படல. பட் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். ஆனால் ஆக்சுவலாக தான் ப்ரோ எல்லாமே எப்படி சொல்கிறது, நெருக்கமாக. இப்போ இது பார்த்தா ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கேஷுவலாக கரெக்டாக இருக்குது படம். எந்த இடத்துல கட் பண்ணணும், எந்த இடத்துல இது பண்ணணும்னு சொல்லி பக்காவாக எடுத்துருக்காங்க. மியூசிக் வைஸ் படம் பக்கா. கேமரா ஒர்க்கிங், ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டிங், எங்கே கட் பண்ணணும் அது எல்லாமே கரெக்டாக போட்டுருக்காங்க. அதில் ஆக்டிங், ஹீரோனி ஆக்டிங் சொல்ல பண்ணணும். அது கண்டிப்பாக ஹீரோனி பேசப்படணும். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஹீரோனி ஆக்டிங் என்ன ஹீரோனி அதான் ப்ரோ. இப்போ ஸ்டோரி ஏதாமல் தான் ப்ரோ கொடுக்க முடியும். ஆக்சுவலாக ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஈவனிக்கு கொடுத்தா தான் அது ஹிட். ஈவனிக்கு அவங்க அது மாதிரி நடிச்சா தான் ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஈவனி வந்து ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை ப்ரோ, கரெக்டாக நடிச்சிருக்காங்க. ஈவனி எந்த ஒரு குறையும் இல்லை. படத்தை தேட்டர் வந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு தேட்டர் வந்து பாருங்கள். இந்த படத்தை வந்து இதை ஆதரிங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆதரிச்சு தேட்டர் வந்து பாருங்கள். மைனஸ்லாம் இல்லை ப்ரோ, கரெக்டாக எடுத்துருக்காங்க ப்ரோ. எங்கே கட் பண்ணணும், எங்கே இது பண்ணணும், எல்லா ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக இருக்குது. எந்த ஒரு குறம் சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு குபீரன் வந்திருக்கு, நான் ஒன்றும் பார்க்கல. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல ப்ரோ. நான் டிஎன்ஏ மட்டும் தான் இப்போ பார்த்தேன். மற்ற படம் பார்த்தாலும் சொல்ல முடியும் எனக்கு. நான் அதுவும் பார்க்கல. அதர்வைஸ் படம் வந்து நல்லாயிருக்கு. தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள். என் மச்சான் வந்து ஒரு அவரும் வந்து கை தட்டுறான். என் மச்சான் அந்த மாதிரி இல்லை ஹீரோனி அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க படத்தில். இல்லை உண்மைதான் அலப்பறை பண்ணுறாங்க. ப்ரோ ஹீரோயினி ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதர்வாக்கு ஈக்குவலாக இருந்தது ப்ரோ. பக்காவாக சூப்பராக நடித்தாங்க ஹீரோனிலாம். அதர்வாவும் பயங்கரமாக நடித்தார் ப்ரோ. ஆக முதல்ல படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. எங்கேயும் லேக்லாம் ஆகல ப்ரோ.